வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இன்றைய வகுப்பில் ஜனவரி மாதத்தினுடைய 26, 27, 28 ஒரு 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா தினமணி பேப்பர் மற்றும் தி இந்து பேப்பர், தமிழ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேப்பர்களில் இருந்து தான் நம்ம முழு தகவல்களையும் எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வகுப்பை பொறுமையாக கவனிங்க. நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 76வது குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தவர் யார்? ஓகேங்களா? ஸோ நம்ம பழைய டிஎன்பிசி வினாத்தாள்களை நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர்கள் யார் அப்படின்ற வினாவும் இடம்பெற்றிருக்கிறது. அட் த சேம் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்ற வினாவும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், இந்த சிறப்பு விருந்தினரை மிக முக்கியமான ஒரு வினாவாக கருதி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட் பார்க்கலாம். அப்படி யார் வந்திருக்கிறா அப்படின்னா இந்தோனேசியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய யார்? பிரபோவா சுபியாந்தோ. இந்துன்னு சில இடத்துல இருக்கும், இண்டுன்னு சில இடத்துல இருக்கும். ஸோ எதுன்னு பார்த்துங்க. பிரபாவோ சுபியாந்தோ அப்படின்றவர் தான் இவர் இந்தோனேஷியாவினுடைய அதிபராக இருக்கிறவர். இவர் தான் 76வது குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ எந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியா. யார் வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் பிரபோவா சுபியாந்தோ அவர்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்மளுக்கு தெரியும் இந்த குடியரசு தினம் அப்படின்றது எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆகஸ்ட் 15 பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தினமாக நம்ம 1947 என்ன பண்ணிகிட்ருக்குறோம், கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதுவே ஜனவரி 26, 1950 பார்த்திங்க அப்படின்னா இந்த குடியரசு தின விழா கொண்டாடுறோம். எதற்காக? நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான். சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் நடைமுறைக்கு வந்த நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது நவம்பர் 26. ஓகேங்களா? ஸோ இது நடைமுறைக்கு வந்த நாள். ஸோ அதை முன்னிட்டு தான் என்ன பண்ணுறோம், குடியரசு தினம் என்பது கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ இதற்கு இந்தோனேஷியாவினோட அதிபர் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. இவர் எத்தனையாவது, அதாவது குடியரசு தின விழாவிற்கு இதுவரை வருகை புரிந்த அதிபர்களில் இந்தோனேஷியாவினுடைய அதிபர்களில் இவர் 4வது அதிபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 4 அதிபர்கள் இதோட இந்தோனேஷியாவிலிருந்து நம்ம இந்திய குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக. இவர் 4வதாக இருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா 75வது குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்தவர் யார், எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய எழுதப்பட்ட ஆவணங்களில் அரசியலமைப்புகளில் ஒன்று எது? இந்தியா தான். மிக நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டாலும் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ இந்தியா தான் உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் மிக நீளமான அரசியலமைப்பாக இருக்குது. பல்வேறு நாடுகளிலிருந்து அரசியலமைப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரசியலமைப்பு என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். டெல்லி கடமை பாதை அப்படின்ற இதில் தான் இந்த இராணுவ பலம், பன்முக கலாச்சாரம், பறைசாற்றி அணிவகுப்புகள் என்பது நடைபெறும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நடைபெறும் அப்படின்னா இந்த இடங்களில் நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன் போர் பீரங்கி, தேஜஸ் போர் விமானம், பிரமோஸ், பினாக்கா, ஆகாஷ், அதிநவீன ஏவுகணைகள், பிரளய் ஏவுகணை மற்றும் போர் கண்காணிப்பு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் பண்ணப்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிள் சாகசம் பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி உயர மனித கோபுரமாக அமைத்து பண்ணப்பட்டுச்சு. இதை தலைமை தாங்கியவர் கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1950 காலகட்டத்தில் சிறப்பு விருந்தினராக வந்த முதல் அதிபர் யார் அப்படின்னா சுகர்னோ. யார்? சுகர்னோ. இவர் இந்தோனேஷியாவை சார்ந்தவர் தான். யார்? இந்தோனேஷியா சார்ந்த சுகர்னோ அப்படின்றவர் வருகை புரிந்திருந்தார். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ 2வதுமே குடியரசு தின விழா சார்ந்தது தான். இது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தது இந்திய அளவில் டெல்லியில் நடைபெற்றது. இது தமிழ்நாட்டு அளவில் 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் அண்ணா விருது பெற்றவர் யார்? அண்ணா விருது பெற்றவர் யார் அப்படின்னா கா. வெற்றிவேல் அவர்கள். யார்? அண்ணா விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் கா. வெற்றிவேல். ஓகேங்களா? ஸோ இதற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா தமிழகத்தினுடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி சென்னை கடற்கரை சாலையில் தான் இதற்கான விழா என்பது நடைபெற்றுச்சு. ஓகேங்களா?
இதில் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் சென்னை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் சிறப்பாக செயலாற்றியதற்காக இவருக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விருதுகள் அப்படின்ற விருதுகள் நம்ம பார்ப்போம். அதாவது குடியரசு தின விழாவில் விருதுகள் என்பது நிறைய அறிவிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் சில முக்கியமான விருதுகள் பார்க்கலாம். வேளாண் துறை விருது என்பது ரா முருகவேல் தேனி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கோட்டை அமீர் பதக்கம் என்பது SA அமீர் அம்சா ராமநாதபுரத்தை சார்ந்தவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த காவல் நிலையங்களாக மதுரை மாநகர் காவல் நிலையம், திருப்பூர், திருவள்ளூர் மாவட்ட காவல் நிலையங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மதுரை மாநகர் என்பது முதலிடத்தையும், திருப்பூர் என்பது 2வது இடத்தையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை 3வது இடத்தையும் வந்து இந்த பட்டியலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடித்திருக்கிறார்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ 3வது கொஸ்டின் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் சார். வரக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், கேட்பதற்கு ஒரு 80% ஆஃப் வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுங்க. மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நம்ம சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது? ஓகேங்களா? ஸோ சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான். ஓகேங்க? உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இந்த பொது சிவில் சட்டம் என்பது தற்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்குது, அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன சார் இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மதங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு மதங்கள் அப்படின்றது இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கென தனியாக ஒரு சட்டத்தை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ முஸ்லீம்களை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய திருமணமாக இருக்கட்டும், அவர்களுடைய விவாகரத்தாக இருக்கட்டும், ஸோ அவர்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூல்ஸ் அப்படின்றது வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர்கள் தனியாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்து மதங்களுக்கும் சேர்த்து தனிநபர் சட்டங்களுக்கும் பொதுவான ஒரு நெறிமுறைகளை கொண்டதாக அமல்படுத்தப்படுவதுதான் பொது சிவில் சட்டம். ஓகேங்களா? இப்போ தற்பொழுது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது எதெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக திருமணம், ஃபஸ்ட்டு திருமணம், அடுத்தது விவாகரத்து டைவர்ஸ், அடுத்தது தத்து எடுத்தல். ஓகேங்களா? குழந்தைகளை தத்து எடுத்தல் போன்ற விஷயங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த வாரிசுரிமை அப்படின்ற விஷயங்கள். இந்த போன்ற விஷயங்கள்லாம் என்னது இதில் வந்து இருக்கும் ஜீவனாம்சம், இந்த ஜீவனாம்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து என்னது ஜென்ரலாக இதில் வந்து லைன் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதாவது அனைத்து மதங்களுக்கும் சேர்ந்தபடி ஒரே மாதிரியான கீழ்கண்ட நம்ம பார்த்தோம் இல்லையா, திருமணம், விவாகரத்து, தத்தெடுக்கிறது, வாரிசுரிமை, ஜீவனாம்சம் போன்ற விஷயங்களை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சட்டம். ஹிந்துக்கு என்ன முறை பயன்படுத்தப்படுகிறதோ அதுதான் கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கும் என்பது. ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை முதலாக தற்பொழுது யார் அறிமுகப்படுத்தியிருக்கிறா, உத்தரகாண்ட். ஓகேங்களா? ஸோ நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நிபுணர் குழு 2022 இது குறித்து என்னது ஆராய அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பிப்ரவரியில் இவங்க என்ன பண்ணாங்க, பிப்ரவரி மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. இது குறித்த இந்த பொது சிவில் சட்டம் குறித்து நிறைவேற்றம் செஞ்சது சத்ருகன் சிங் நிபுணர் குழு சட்ட அமலாத்திற்கான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி அமைத்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, வாரிசுரிமை, பழங்குடியினர்கள், இது முக்கியமாக யார் அப்படின்னா இந்த பழங்குடியினர்களை தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் தான் இது பொருந்தும். ஓகேங்களா? பழங்குடியினருக்கு இது பொருந்தாது. உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கூற்று காரணங்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டம் என்பது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ பழங்குடியினர் ஒரு ஆப்ஷனில் வைப்பாங்க, இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டின்கள் இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா அதில் யாருக்கு பொருந்தாது, பழங்குடியினர்களுக்கு இது பொருந்தாது. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துங்க. ஓகே, அடுத்தது 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு அலங்கார ஊர்திகளில் முதல் பரிசு பெற்ற ஊர்தி எது? என்ன சார் குடியரசு தின விழாவாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த தினம் பார்க்குறோம், 27, 28 மற்றும் 28. ஓகேங்களா? 3 நாள்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 26 நடைபெற்றுச்சு. ஸோ 27, 28 இது சார்ந்த விஷயங்கள் தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 76 குடியரசு தின அலங்கார ஒளி பரிசளிப்பு தமிழ்நாடு குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் யாருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எந்த துறைக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு தான் இந்த முதல் இடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையினுடைய அமைச்சராக தற்போது யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின். யார் இருக்கா, நம்மளுடைய டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. தமிழக அரசால் வந்து முதல் பரிசு என்பது இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது பரிசு என்பது காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 3வது பரிசு இந்து சமய அறநிலை தரப்பில் இருந்த ஊர்திக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த குடியரசு தின விழாவில் விருதுகள் என்பது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் வெற்றிவேல் உட்பட பல்வேறு நபர்களுக்கு விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது, மேலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது 5வது கொஸ்டின். 50 வயதுக்கு மேல் சாதனை படைத்த 50 பெண்களினுடைய பட்டியலில் எத்தனை இந்திய பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க? என்ன விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான இதழ் என்னது, போப்ஸ் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, முந்தைய வகுப்புகளில் பார்த்துருக்குறோம். இவங்க பல்வேறு பட்டியல்கள் வெளியிடுவாங்க. அதிகாரமிக்க பெண்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோருக்கான பெண்களாக இருக்கட்டும், இந்திய பணக்காரர்கள் யார் இருக்கிறா, உலகளவில் பணக்காரர்கள் யார், தன்னார்வலர்கள் யார், கொடை கொடுக்குறவங்களோட லிஸ்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க. தற்பொழுது வந்து என்ன விட்டுருக்குறாங்க, 50 வயதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான பட்டியல்களை வந்து இந்த அமெரிக்காவினுடைய பிரபல இதழான போப்ஸ் அப்படின்றவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் 50 வயதிற்கு மேற்பட்ட சாதனை படைத்த 50 பெண்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதில் இந்திய பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேருக்கு இந்த போப்ஸ் இதழ்னால் வந்து இது என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யார் யார் அப்படின்னு பார்ப்போம். அதில் முதல் நபர் யார் அப்படின்னா ஊர்மிளா அப்படின்றவங்க குஜராத்தை சார்ந்தவங்க. இவங்க பிரபலமான ஒரு சமையல் கலைஞராக இருக்கிறாங்க. இந்த வயதிலும் கூட இவங்களுடைய வயது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா, ஸோ 80 வயதில் கூட பல்வேறு வகையான சமையல் போட்டிகளில் விருது இன்றும் பெறுகிறார்கள். ஓகேங்களா, பல்வேறு வகையான சமையல் போட்டிகளில் விருதுகள் இன்றளவும் பெறுவதை முன்னிட்டு இந்த பட்டியலில் இவங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 2வது கிரண் மஜூம்தார் ஷா அப்படின்றவங்க. இவங்க யார் அப்படின்னா, அவங்க ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவங்க. பயோகான் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இவங்களினுடைய வயது எத்தனை அப்படின்னா 71 வயது இவங்களுக்கு ஆகுது. இவங்க யார், எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மிகச்சிறந்த ஒரு பெண் தொழில் முனைவோராக இருக்கிறனால இவர்களுக்கு இந்த பட்டியலில் விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விருது கிடையாது, இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, 3வதாக ஷீலா பட்டேல் அவர்கள். இவங்க 72 வயது. இவங்க சமூக ஆர்வலர், மும்பையை சார்ந்தவங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் தன்னார்வ தொண்டு அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏழை மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 அடுக்குமாடி குடியிருப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறாங்க. மேலும் வந்துட்டு 33 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இவர்களுடைய தன்னார்வ அமைப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. தன்னார்வ அமைப்பு என்ன பண்ணுது, இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, அடுத்தது நம்ம 6வது கொஸ்டின். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது? ஓகேங்களா, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே உத்தரகாண்ட். நம்ம பொது சிவில் சட்டம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தரகாண்ட். ஓகேங்களா, ஸோ உத்தரகாண்டில் நம்ம பார்த்துருந்தோம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். ஜனவரி 28 தொடங்கி பிப்ரவரி எதுவரை நடைபெறப் போகிறது, 14 வரையும் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்துருந்தோம். தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறதுனால பேப்பரில் இடம்பெற்றிருக்கிறது, ஸோ கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, 7 மையங்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்குது. 32 பிரிவுகளில் போட்டி என்பது நடைபெறப் போகிறது. இதற்கான சின்னம் வந்து முதலே நம்ம பார்த்துட்டோம், என்னது, மௌலி அப்படின்ற ஒரு சின்னம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இதற்கான வாசகம் அப்படின்றத பார்த்து வச்சுங்க, கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாசகம் என்ன அப்படின்னா சங்கல்ப். வாசகம் என்பது சங்கல்ப் ஷே ஷிகர், சங்கல்ப் ஷே ஷிகர் தக். ஓகேங்களா, சங்கல்ப் ஷே சிக்கர் தக் என்பது வாசகம். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு 391 பேர் வந்து இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறாங்க. இதை தொடங்கி வைப்பவர் நம்மளுக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, தொடங்கி வைத்திருக்கிறார் இவர். அடுத்தது 7வது கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1. ஓகேங்களா, ஏப்ரல் 1 ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது அவர்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஓய்வூதியம் அப்படின்ற ஒரு விஷயம் வழங்குவாங்க இல்லையா, ஸோ அதற்கு வந்துட்டு ஏப்ரல் 1 மத்திய அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு அல்லது 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றவர்களுக்கு அவர்களுடைய ஊதியத்தில் 15 கிடையாது, 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றவர்கள் அவர்களுடைய கடைசியாக அந்த வாங்கக்கூடிய ஓராண்டு ஓய்வூதியம் அப்படின்றது இருக்குது. சரி, ஊதியம் அப்படின்றது இருக்குது இல்லையா, ஸோ அதில் பகுதியாக 50% வந்து ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்து 25 ஆண்டுகள் பணிபுரியலை, நான் 10 வருஷம் தான் பணிபுரிஞ்சிருக்கிறேன், அதாவது வந்து ஒரு 50 வயசில் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தெரியும் பல்வேறு போட்டித் தேர்வுகளின் மூலமாக பரீட்சையில் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி 50 வயசில் கூட வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, 45 வயசுக்கு மேலே கூட. ஸோ அப்போ அவங்களுக்கு ஓய்வூதியம் மத்திய அரசில் வழங்கப்படாதா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
நீங்கள் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் ஓய்வூதியம் கொடுப்போம். அதுவே ஒரு 10 ஆண்டுகள் தான் இருக்குது அப்படின்னா 10,000 ரூபா மாதாந்திர ஓய்வூதியம் என்பது வழங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து ஃபுல்லாக வரல. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுலேயும் வந்துட்டு பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவங்க ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பணியில் நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இது வழங்கப்பட மாட்டாது. மற்றும் வந்து அவர்களாகவே ராஜினாமா செஞ்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு என்னது இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 2024 ஐசிசி விருதுகளில் சிறந்த T20 விருதிற்கான வீரருக்கான விருது. ஓகேங்களா? சிறந்த T20 வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஹர்ஷதீப் சிங், பவுலரு. ஓகேங்களா? இந்தியாவை சார்ந்தவர் 36 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி சில பல்வேறு விருதுகள் பார்க்கலாம். மற்றும் ஐசிசியினுடைய அந்த மாதாந்திர இதையுமே நம்ம இதிலே பார்த்துடலாம். டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக ஜஸ்பிரீத் பூம்ரா இருக்கிறாரு. T20 வீராங்கனை அமெலியா கெர், நியூசிலாந்தை சேர்ந்தவங்க. இவங்க 29 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாங்க. பூம்ரா பார்த்தோம் அப்படின்னா 13 போட்டியில் 71 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில். ஒரு நாள் கிரிக்கெட் ஸ்மிருதி மந்தனா 13 போட்டிகளில் 747 ரன்களை அடித்திருக்கிறாரு. சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீரர் அஸ்மதுல்லா ஒமர்சாய், ஆப்கானிஸ்தான் 14 ஆட்டங்களில் 417 ரன் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. வளர்ந்து வரும் வீராங்கனையாக அன்னேரி டெர்க்சன், தென்னாப்பிரிக்கா. வளர்ந்து வரும் வீராங்கனை கமிந்து மெண்டிஸ், இலங்கை. சிறந்த நடுவராக ரிச்சர்ட் இல்லிங்வொர்த் அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டிற்கான ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் வென்றவர் யார்? மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் வென்றவர் யார் அப்படின்னா மேடிசன் கீஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அரினா சபலன்காவை எதிர்த்து. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அமெரிக்கா, இவங்க முதல் கிராண்ட் ஸ்லாம். இவங்களுக்கு ஆடவரில் ஜானிக் சின்னர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அலெக்சாண்டர் ஸ்வெரேவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார். இது இவருக்கு 3வது கிராண்ட் ஸ்லாம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிருத்திவி சேகர், இந்தியாவை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வாங்குகிறார். ஓகேங்களா? ஓகே. முக்கிய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். பெலாரஸினுடைய புதிய அதிபர் யார்? அலெக்சாண்டர் லுகென்ஸ்கோ அப்படின்றவர். ஓகேங்களா? ஓகே, அதை மட்டும் பார்த்துங்க, வேறு எதுவும் தேவையில்லை, கீழே இருக்கிறதெல்லாம். எலைட் இண்டோர் மீட்டிங் போட்டி ஃப்ரான்ஸில் நடைபெறுகிற ஜோதி ஆராச் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 60 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. புதிய தேசிய சாதனையும் வந்து படைச்சிருக்கிறாங்க 8.04 வினாடிகளில். அடுத்தது வகப் சட்டத்திருத்த மசோதா என்ன அப்படின்னா முஸ்லீம் பெண்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாத 2 நபர்களை உறுப்பினராக இடம்பெற செய்வது, நிலங்களின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாயமாக பதிவு செய்யணும். ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சி தரப்பில் முன்மொழியப்பட்ட 32 தீர்மானங்கள் என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அதாவது இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது குறித்த ஒரு முக்கிய விஷயம்தான். அடுத்தது KM செரியன் அவர்கள் மறைவு. இவர் யார் அப்படின்னா இந்தியாவில் முதலாவதாக இந்த இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை, இந்தியாவிலே முதல் முறையாக இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவர் இந்த KM செரியன் அவர்கள். இவர்கள் வந்து தற்பொழுது உடல்நலக் குறைவின் காரணமாக மறைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை நிபுணராக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி, ஓகே. சில முக்கிய தினங்களை வந்து நம்ம பார்க்கலாம். உலக தொழுநோய் தினம் என்பது ஜனவரி 26. வேர்ல்டு லெப்ரசி டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் 26. அதாவது ஜனவரி மாதத்தினுடைய கடைசி சண்டேல இது என்ன பண்ணப்படும் அப்படின்னா அனுசரிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ தொழுநோய் தினத்தினுடைய முக்கியத்துவம், தொழுநோய் என்பது தொழுநோய் என்பது உலகிலேயே பதிவு செய்யப்பட்ட பழமையான நோய்களில் ஒன்றாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ தொழுநோயை வந்து தடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா. தொழுநோய் என்பது தடுக்கக்கூடியது மற்றும் முற்றிலுமாக ஒழிக்கக்கூடியது. இதற்கான சிகிச்சையும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது குறித்த விழிப்புணர்வுகளை மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒன்றுபடுங்கள், சட்டம் ஒழிக்கவும் என்பது. அடுத்தது உலக சுற்றுச்சூழல் கல்வி தினம், வேர்ல்டு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே, ஜனவரி 26. இது வந்து ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட ஒரு தினம். ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 143 நாடுகளில் இதை கொண்டாடி வர்றாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த தினம் சர்வதேச சுங்க தினம், ஜனவரி 26. இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே, ஜனவரி 26. ஓகேங்களா? ஸோ சரக்குகளினுடைய ஓட்டத்தை கவனிக்க
கவனம் கொள்வதில் சுங்க அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களின் பணியை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் சுங்கம், செயல்திறன், பாதுகாப்பு மற்றும் சொத்துக்கள் அதன் உறுதிப்பாட்டை வழங்குகிறது. அடுத்தது குடியரசு தினம் ஜனவரி 26 நம்ம பார்த்தோம். 76வது குடியரசு தினம். தங்க இந்தியா பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றம், அதாவது இந்த இதை நீங்கள் பார்த்து வச்சுங்க, கேட்கலாம். ஸ்வர்ணிம் பாரத் விசாரத் அவுர் விகாஸ், இந்த ஆண்டினுடைய தீம் கருப்பொருள் அப்படின்றது, இல்லை கோட்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அது கேட்டாங்கன்னா ஸ்வர்ணிம் பாரத் விசாரத் அவுர் விகாஸ், அதனுடைய தமிழாக்கம் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். தங்க இந்தியா பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றம். அடுத்தது சர்வதேச தூய்மைக்கான எரிசக்தி தினம் என்பது ஜனவரி 26. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி ஜனவரி 26. சுத்தமான ஆற்றல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம சொல்லலாம். மக்கள் மற்றும் கிரகத்திற்கான சுத்தமான ஆற்றல் என்பது கருப்பொருளாக இருக்குது. சர்வதேச ஹோலோலாகஸ்ட் நினைவு தினம் என்பது ஜனவரி 27. சிறந்த எதிர்காலத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது சிறந்த எதிர்காலத்திற்கான தரவு பாதுகாப்பு என்பது ஜனவரி 28. உங்கள் தரவை கட்டுப்படுத்தவும், அதாவது டேட்டா ப்ரொடெக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது தனிநபரினுடைய இந்த தனியுரிமையை மதிப்பது மற்றும் பாதுகாப்பது, அவர்கள் தரவுகளை பாதுகாப்பது. தரவு பாதுகாப்பிற்கு எப்படி ஒவ்வொரு பாதுகாப்பு அளிக்கணும் ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்றது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த தினம் என்பது இருக்குது. சர்வதேச CO2 அல்லது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு குறைப்பு தினம் என்பது ஜனவரி 28. இன்டர்நேஷ்னல் ரெடியூசிங் CO2 எமிஷன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது செயல்படுங்கள் உச்ச உமிழ்வுகள் உச்சநிலை மாற்றம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இதோட இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்பது முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.